மனுஷனுக்கு அன்னைக்கு முதுகு பிடிச்சிருந்தாலும் முழு மேட்சை விளையாண்டு கொடுத்துருப்பாருங்க. சரியா 2006ல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு ஓடிய மேட்ச் நடக்குங்க. அந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருப்பாங்க. அப்படி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போது அன்னைக்குன்னு பார்த்து நம்ம தல தோனி ஒன் டவுன்ல பேட்டிங் ஆட இறங்கி இருப்பாருங்க. அப்படி இறங்கினவர் என்னதான் ஒரு சைடு மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சரச்சரன்னு விக்கெட்டை விட்டாலும் தேவையான நேரத்துல 4ம் சிக்கலான நேரத்துல 6 அடிச்சு கொடுத்து இந்தியாவோட ஸ்கோரை ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு அவருக்கு முதுகு பிடிச்சுக்கும். அந்த சமயத்துல ரைட் அவ்வளவுதான், இனி தோனி கதை முடிஞ்சு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி நினைச்ச எல்லாருக்குமே ஷாக்கிங் தர விதமா அன்னைக்கு நம்ம தல தோனி கொஞ்ச நேரத்துல முதுகுல ஒரு ஐஸ் பேக்க வச்சுட்டு பேட்டிங் ஆட களத்துக்கு வந்திருப்பாருங்க. இதுக்கப்புறம் என்னதான் அவர் அடுத்த பாலே அவுட் ஆயிருந்தாலும் அன்னைக்கு மேட்ச்ல 10 4 3 6ன்னு மொத்தமா 96 ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க மனுஷன். அது மட்டும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கூட முதுகு வலியை பொருட்படுத்தாம இந்த மேட்சை எப்படியாச்சும் வின் பண்ணிடணுங்கிற நோக்கத்தோட விக்கெட் கீப்பிங்கும் பண்ணி கொடுத்திருப்பாருங்க நம்ம தல தோனி. இதுக்கப்புறம் அந்த மேட்சை இங்கிலாந்து வின்